தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் நேற்று கரூர் சென்றிருந்த போது பாத்தீங்கன்னா, கூட்ட நெரிசல்ல சிக்கி பலரும் உயிரிழந்த சம்பவம் தற்போது தமிழகத்துல பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருது. மதியம் 3 மணிக்கு பாத்தீங்கன்னா, நாமக்கல்லில் பேசி முடித்த விஜய் இரவு 7 மணி அளவில் கரூர் வந்தாரு. தமிழக வெற்றி கழக சார்பில் கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டான பகுதியில அனுமதி கேட்டிருந்திருக்கு. ஆனாலும் காவல்துறை சார்பில் வேலுச்சாமிபுரம் பகுதியில அனுமதி கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனால் அந்த பகுதி மிகவும் குறுகலான பகுதி எனவும் கரூர் மக்கள் கூறப்பட்டு வராங்க. விஜய் அங்கு பேசிக் கொண்டிருந்த போது பாத்தீங்கன்னா, சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. எனவே அவர்கள் தண்ணீர் கொடுத்து முதலுதவி செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா, கூட்ட நெரிசலில் சிக்கி பலரும் மரணம் அடைந்து விட்டதாக தொடர்ந்து செய்திகளும் வெளியாகி வருது. சம்பவ இடத்திலிருந்து 29 பேர் மரணமடைந்த நிலையில மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டதாக சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியிருக்காரு. மருத்துவமனையில 20க்கும் மேற்பட்டோர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தற்போது வரை பாத்தீங்கன்னா 40 பேர் வரை உயிரிழந்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு விஜயை பொறுப்பேற்க வேண்டும் எனவும், விஜயை பிடிக்காதவர்களும் திமுகவினரும் பேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் பொங்கி வராங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களும் கரூர் மக்களும் விஜய்க்கு ஆதரவாகவே கருத்துக்களையும் தெரிவிச்சு வராங்க. விஜயின் அரசியல் வாழ்க்கையை முடக்க பார்க்கிறாங்க. அவர் எப்போது இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கினாரோ அப்போதிலிருந்தே பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளையும் பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துட்டு தான் வராங்க. எந்த ஊரிலுமே பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திலிருந்து கேட்கும் இடத்துல போலீசார் அனுமதி கொடுப்பதில்லை. ஒரு பக்கம் போலீஸ் கடைபிடிக்க சொன்ன எந்த விதிமுறையும் தமிழக வெற்றி கழகத்தினர் பின்பற்றவில்லை என செய்திகள் வெளியாகி வருது. விஜய் நல்லது செய்ய வேண்டும் என முடிவெடுத்து அரசியலுக்கு வந்திருக்காரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க. விஜய்க்கு பேசி அனுமதி கொடுக்கப்பட்டிருந்த இடம் குறுகலான பகுதி. எந்த பக்கமும் செல்ல முடியாது. கடைகள் அடைத்து விட்டாங்க. தண்ணீர் கூட கிடைக்கவில்லை. திடீரென மின்சாரத்தை நிறுத்தியும் இருக்காங்க. எனவே அந்த பகுதியே இருளாகவும் மாறி இருக்கு. ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளே வந்திருக்கு. அதற்கு வழிவிட பலரும் நகர்ந்த போது கூட்ட நெரிசலில் பலரும் சிக்கியிருக்காங்க. போலீசார் தடியடியும் நடத்தியிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா ஒருவரின் மீது ஒருவர் விழுந்திருக்காங்க. விஜயை பார்க்க பல மணி நேரம் வெயிலில் நின்றதாலே நீர் சத்து குறைந்து பலரும் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. இப்படி எல்லாமே காரணமாக இருக்கு. பலரும் உயிரிழப்பிற்கு காரணம் விஜய் தான். விஜய் மீது எந்த தவறும் இல்லை. போலீசார் சரியான பாதுகாப்பு நடவடிக்கை கொடுக்கவில்லை. சம்பவம் நடந்த இடத்தில் நிறைய போலீஸ் இல்லை. வேண்டுமென்றே விஜய் மீது பழி போடுகிறாங்க எனும் பலரும் பொங்கி எழறாங்க. சோ இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்கும்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. மேலும் இது போன்ற சம்பவங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.